பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் நம்மை விசாரித்து அவர் நம்மோடு பழகி நம்மோடு தங்கி இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதாவது காட் இஸ் ஏ குட் கம்பெனியன் ஃபார் அஸ். நமக்கு நல்ல துணைவராக இருந்து நம்மை நடத்துகிறார். அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படி சங்கீத புத்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனம். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். சத்துரு பலத்திருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது உங்கள் சத்துருக்களை பார்த்து அவர்கள் பலத்திருக்கிறதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நானே உங்களுக்காக யுத்த களத்திலே வருகிறேன். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடையது. நாம் அல்ல அதை ஜெயிக்க வேண்டியது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தைரியமாய் இருப்போம். அவர் சொல்லுகிறார், என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இந்த அருமையான நேரத்தில் தேவான்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம். அவர் சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுப்போம். இன்னும் சங்கீதக்காரன் 40வது சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லும் போது, என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்கிறான். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம் சத்துருக்களை நமக்கு விரோதமாய் ஜெயம் கொள்ள விடுகிற தேவன் அல்ல. ஆகவே கர்த்தர் நம்மையில் பிரியமாயிருக்கிறார் என்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த நாட்கள்ல அவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், சத்துருக்கள் மேல் ஜெயம் தருகிற தேவன். இந்த கர்த்தரை விசுவாசிப்போம், அவர் சித்தம் செய்வோம். சாத்தான் மேல் நமக்கு ஜெயம் தந்து நம்மை நீதியின் பாதையில நடத்துகிறார். அவருடைய நீதியை பற்றி கொண்டு அவருக்காய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் தந்திருக்கிறேன். சத்துருக்கள் மேல் ஜெயம் தந்திருக்கிறேன். சாத்தானுடைய தந்திரமான ஆலோசனைகளுக்கு எங்களை விலக்கி விடுவித்திருக்கிறேன். இந்த நாளிலும் அவ்விதமாய் கர்த்தர் உம்முடைய வழியிலே உம்முடைய பாதையில் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும், ஆசீர்வாதமாய் நடத்தும், கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.